ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் அம்மா வீட்டில் இருந்து திருப்பி எங்கள் வீட்டுக்கு போகிற விலாக் தான் பார்க்க போகிறோம். போகிற வழியிலே தெப்பக்குளம் போயிட்டு தான் போனோம். எப்போ தெப்பக்குளம் போனாலும் இந்த மிளகா பஜ்ஜி நாங்கள் சாப்பிடுவோம். அதே மாதிரி இந்த தடவையும் மிளகா பஜ்ஜியும் அந்த முட்டை போண்டாவும் சாப்பிட்டுட்டு பாப்பா சாப்பிடும்போதே அந்த ட்ரெயினில் போகணும்னு அழுக ஆரம்பிச்சிட்டா. அவளை சமாதானப்படுத்தி வச்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் கூட்டிகிட்டு போனோம். ட்ரெயினில் போகும்போது செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அந்த பக்கத்தில் இருக்க பையன் யாருன்னே தெரில, அவனை அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவளோட ஃபேவரட் கேமான இந்த பால்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்கள்ல, அங்கே கூட்டிகிட்டு போனோம். அங்கேயும் செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. என்னென்னா அந்த ஸ்டெப்ஸ் வழியாக ஏறி சருகாமல் இந்த மாதிரி இந்த ஸ்லைடு வழியாகவே ஏறிக்கிட்டே இருந்தா. சரி ஓ இஷ்டம்தான், நீ விளையாடு அப்படின்னு சொல்லி நான் அவளை கீழே விழுகாமல் பிடிச்சிக்கிட்டே இருந்தேன். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம், நான் என் தம்பி எல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது தெப்பக்குளம்ல இவ்வளோ கேம்ஸ் எல்லாம் கிடையாது. அங்கங்கே ஒரு காளான் கடை, ஒரு பானிபூரி கடை, ஒரு 2-3 ராட்டனம் தான் இருக்கும். ஆனால் இப்போ பாருங்கள், இது என்ன தெப்பக்குளமா இல்லை திருவிழாவான்னு தெரியலை. அந்தளவுக்கு நிறைய கேம்ஸு, நிறைய கடைங்க இருக்குது. இப்போ இருக்கிற கிட்ஸுக்கெல்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு செம்ம ஸ்பாட்டுன்னே சொல்லலாம். பாப்பா பாருங்கள், கடைசி வரைக்குமே அவள் அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து ஏறி சருகவே இல்லை. இந்த மாதிரி ஸ்லைடு வழியாகவே தான் ஏறிக்கிட்டே இருந்தா. சரி உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதையே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுட்டோம். நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அங்கே இருக்க குழந்தைங்களும் பாருங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவளை வீட்டுக்கு தூக்கிட்டு வர்றதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு. அதுலேருந்து தூக்குனா வரவே மாட்டேன்னு அழுகிறா. அப்புறம் ஒரு வழியாக வா நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு வந்தாச்சு. பின்னாடி அவள் தங்குன்னு சவுண்டு கொடுக்குறா பாருங்கள். அப்புறம் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு இவங்க சொன்னனால ஒரே ஒரு பார்சல் வாங்கி ஆளுக்கு பாதியாக வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த மாதிரியான விலாக்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா.